இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போறாரு. நம் இல்லங்களுக்கு வரப்போறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்க உன் கூட தான் இருக்கேன், தைரியமா இருன்னு சொல்றது யாருங்க? நம்ப எஸ்அப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். இன்றைய நாளில் கொடுக்கப்பட்ட அழகான வார்த்தை பாடுங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து தமது இணையற்ற சமாதானத்தை உங்களுக்கு தருகின்றார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இருந்தாலும் சரி, உங்கள் இருதயம் சமாதானமாக இருக்கும்படி செய்கின்றார். பிரைஸ் லார்ட். இன்றைய நாளில் ஜூன் மாதம் 1 நம்ம அடி எடுத்து வச்சுருக்கோங்க. இந்த மாதம் முழுவதும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல மாற்றங்களை கொடுக்க போகின்றார். எதிர்பாராத விஷயங்கள் நிறைய நடக்க போதுங்க. அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்ய போகின்றார். மகளே மகனே தயாராரு. எப்போ என்ன வேணால் நடக்கலாங்க, எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாளில் நம்முடைய முகங்கள் பார்த்திங்கன்னா பொலிவிழந்து காணப்பட்டலாம்ல. காரணம் என்ன அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்க சூழ்நிலை, நம்ம வாழ்க்கை நிலைமை நினச்சாலே வருத்தமாக இருக்குல்ல. எப்பவும் போலதான் போயிடுச்சு பத்திர, என் வாழ்க்கை மாறவே இல்லை, எப்போ தான் மாறப்போகுதுன்னே தெரில அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கோம்ல. நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையை பிரகாசிக்க செய்ய போகின்றார். அதுக்கு என்ன பண்ணணும்? தினந்தோறும் ஜெபிக்கணும். சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மாற்ற போகின்றார். நமக்குள்ளே இருக்க விஷயங்கள் வெளிப்பட போகின்றது. இத்தனை நாள் நீ உள்ளுக்குள்ளே அழுது அழுது புலம்பின்னு இருந்த பற்றியா, அதெல்லாம் வெளியே கொண்டு வந்துடுங்க, வெளியில் போட்டுருங்க. மனசு சுத்தமாக வச்சுக்கோங்க, எண்ணத்தில் எதுவுமே வச்சுக்காதீங்க. எல்லாம் ஃப்ரீ மைண்டாக இருந்தாலே வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. இன்றைக்கி எத்தனையோ பிரச்சனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனசில் போட்டு அதை பாரமாக்கிக்கிறது தான். நிம்மதியான தூக்கங்கள் இல்லை, சரியாக சாப்பிட முடியல, எதையோ பறி கொடுத்தா மாதிரியே உட்காந்துட்ருப்போம்ல. முகத்தில் பொலிவே இல்லைல்ல. என்ன பிரதர் நீங்கள் சோகமாக இருக்கீங்க, என்ன சிஸ்டர் நீங்கள் சோகமாக இருக்கீங்கன்னு சொல்லி யாராச்சும் கேட்பாங்கல்ல. அதுக்காக நீங்கள் மூஞ்சி சோகமாக வச்சுருக்கணும்? பார்த்துக்கலாங்க, வாழ்க்கையில் எல்லாமே கடந்து போகுங்க. எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்காராதீங்க. கண்டிப்பாக மாற போகின்றது. நிச்சயமாக நாங்கள் உற்சாகமாக இருக்க போகிறோம் நம்ம எல்லாருமே, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைய நாளில் ஒரு சின்னதாக ஒரு குட்டி ஸ்டோரி. என்ன அப்படின்னா, ஒரு ராஜா இருக்காருங்க. அந்த ராஜா ஒரு ஓவியத்தை வரைய சொல்கிறார். என்ன அப்படின்னா, சமாதானத்தை சுத்திகரிக்கிற மாதிரி, சமாதானத்தை காட்டுற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஓவியத்தை நீங்கள் வரைஞ்சி எனக்கு காட்டுங்க. எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதற்கேற்ற மாதிரி நான் பரிசு கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஒவ்வொரு நாட்டிலேருந்து வராங்க இதை விளம்பரத்தை பார்த்து. அரசு நமக்கு எவ்வளோ கொடுக்க போகிறான்னு தெரியல, ஆனால் கொடுப்பார் கண்டிப்பாக, நல்ல மனசு கொண்டு ராஜாவாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வராங்க. ஸோ எல்லாம் அந்த போட்டியில் கலந்துக்கிறாங்க. எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச ட்ராயிங்கை வரைகிறாங்க. ஸோ வரைஞ்சிட்டு இருக்கும்போது எல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அந்த ராஜா பார்க்குறாரு, ஒவ்வொரு ஓவியத்தையும் பார்க்குறாரு. எல்லா ஓவியமே சூப்பராக இருக்குது. ஒரு சில ஓவியம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வயல்வெளியில் அமைதியான ஒரு நதிக்கரை, அந்த மாதிரி ஒவ்வொரு ஓவியம் இருந்தாலும் அவருக்கு பிடிச்ச ஒரு ஓவியம் என்ன அப்படின்னா, கரடுமுரடான ஒரு பாதை, கரடுமுரடான மலைகள், அதன் மத்தியில் ஒரு பறவை அது குஞ்சுக்கு உணவு கொடுத்துட்ருக்கு. ஸோ இது சித்தரிக்கப்பட்ட அந்த ஓவியத்தை பார்க்கும்போது, அடடா இதெல்லாம் ஒரு சமாதானம். எவ்வளோ தான் கடமுடான பாதையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ தான் கடமுடான ஒரு சில விஷயங்கள் நடந்தாலும் சரி, ஒரு தாய் பறவை அது குஞ்சு பறவை கிட்ட எவ்வளோ அன்பாக பாசமாக உணவு பரிமாறிச்சுக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஓவியம் பரிசு பெற்றதுன்னு போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீ எல்லா ஓவியமும் சூப்பராக தான் இருந்துச்சு, பிரச்சனை இல்லைங்க, உறைஞ்ச எல்லா ஓவியமும் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் இதில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எவ்வளோ சூழ்நிலைகள் மாறினாலும் சரி, ஆனால் நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு இது தான் வேணும், இந்த சந்தோஷம் தான் எனக்கு வேணும், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த தாய்ப்பறவை சூப்பராக அந்த விஷயம் காட்டினீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைய நாள் நம்ம வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரலாங்க, எவ்வளோ பெரிய சிரமங்கள் வரலாம். அதெல்லாம் கண்டுக்காதீங்க, பார்த்துக்கலாம், ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க, சந்தோஷமாக இருங்க. எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ வாழ்க்கையில் நடக்குது இல்லை, அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இக்னோர் பண்ணுறீங்க, எடுத்து போட்டுருங்க. சொல்கிறவன் சொல்லிட்டு தான் இருப்பான், நீ இப்படி தான் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இன்றைய நாள்லேருந்து நீங்கள் ஆரம்பிங்க. ஜெபிக்கவே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி 1 கண்டிப்பாக இன்று இரவு நீங்கள் ஜெபிச்சுட்டு
ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணி பாருங்களேன். இன்றிரவு உங்களுக்கு நல்ல இரவாக அமையதான் போகுது. நாளை பொழுது சூப்பராக இருக்கும் போது, பெஸ்ட்டாக இருக்கும் போது, நமக்கு நம்ம தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா, இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை எப்படி இருந்தது தெரில, கரடு முரடான பாதையில் நாங்களும் இருந்து என்னடா இது இப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. நல்ல ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, கெட்ட ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, என் வாழ்க்கையில் எடுத்து போடுங்க, நல்லதை மட்டும் கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாமா ஏசப்பா கிட்ட? கண்டிப்பாக கொடுக்க போகின்றார். ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலும் சூழ்நிலைகள் எப்பொழுதும் மாறலாம். ஸோ மாறுவதற்கான நம்மளும் என்ன பண்ணோம், அதற்கேற்ற மாதிரி மாறணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வெயில் பிச்சுக்கிட்டு அடிக்குது, வெளியவே போக முடியலைங்க, அந்த மாதிரியான வெயில் அடிக்குது. ஆனால் அதுலேயும் நம்ம வாழணும்ல, வெயில் அடித்தாலும் வாழணும், மழை பெஞ்சாலும் வாழணும். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மழை பெஞ்சா மழையை திடீர் இருப்போம், என்னடா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, உனக்கு ரெஸ்ட்டே இல்லையான்னு சொல்லி என்ன பண்ணுவோம், மழையை கற்றுவோம். ஆனால் இப்போ வெயில் அடிக்குது, வெயில திடீரே இருக்கும்ல, என்னடா இது மழையே பெய்ய மாட்டுது, வெயில் இப்படி அடிக்குது, வெளியும் போக முடியல, வீட்லேயும் இருக்க முடியல, அனல் காற்று அடிக்குதுல. ஸோ சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம என்ன பண்ணணும், நம்மளை மாற்றிக்கணும்ல. இல்லை எனக்கு வந்து சில்லுன்னு தான் இருக்கணும், நான் இங்கே இருக்க போகிறதில்ல, நான் கிளம்பி ஊட்டிக்கு போக போகிறேன், காஷ்மீர் போக போகிறேன், என்ன பண்ண போகிறோம், கிளம்பி போக போகிறோமா? இல்லைல்ல. ஸோ இதுதாங்க நம்மளுக்குள்ள ஒரு விஷயம் நம்ம மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக மாறும். சூழ்நிலைக்கு ஏற்ற போல் நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். இன்றைக்கி நான் மாற மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் எதுவுமே மாறாது வாழ்க்கையில். இன்றைய நாளில் எப்பொழுதும் அமைதியாகவும் சமாதானமும் அமையாதுங்க வாழ்க்கை. அமைதியாக இருக்க முடியுமா வாழ்க்கையில்? இல்லைல்ல. சமாதானம் இருக்க வாழ்க்கையில்? இல்லைல்ல. எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கலந்துட்டு தான் இருக்குங்க, எல்லாம் மிக்ஸ்டான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லாமல் இந்த உலகம் இல்லை. எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது, எல்லா இடத்துலையும் குறைகள் இருக்குது. அந்த குறையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். அந்த குறையை கடந்து போயிட்டு பார்த்துக்கலான்னு சொல்லி நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் சரி பதட்டம் உண்டாகலாம். இதுதான் ஒன்று விஷயம். நம்ம வேலை செய்கிற இடத்துல என்னடா இது வேலை பிடிக்காமல் செஞ்சுட்ருக்கோமே, எனக்கு இந்த வேலை பிடிக்கல, ஆனால் என்ன பண்ணுறது, குடும்ப சூழல் நாங்கள் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் பிடிக்காத வேலையை செஞ்சுட்ருக்கோம்ல. அது மட்டும் இல்லாமல் கூட ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஊசி பேத்தியும் விடுவாங்க, ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணோம், கடந்து வந்து தான் ஆகணும். எனக்கு பிடிக்கலையே அப்படின்னு சொன்னாலும் வேலைக்கே ஆகாது. ஸோ நம்மளை நம்ம மாற்றிக்கிட்டால் செம்மையாக இருக்குங்க. இல்லைங்க மாற மாட்டேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன், இப்படி தான் நான் என் கேரக்டர் அப்படின்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்களாக இருங்க, கரெக்டான முடிவு எடுங்க. யாருக்கிட்டையும் டிசிஷன் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, பிரச்சனை இல்லை. ஸோ அது சரியாக தவறான்றது டிசிஷன் எடுக்க போகிறது நீங்கள் தான், முடிவு எடுக்க போகிறது நீங்கள் தான். ஆலோசனை எல்லாருமே கொடுக்கலாம், ஆனால் முடிவெடுக்கிறது சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, நீங்கள் தான் முடிவெடுக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கை மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும், தினந்தோறும் செபிக்கணும், மனசை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. கண்டிப்பாக வாழ்க்கை நலமாக மாறுங்க. நீங்கள் விரும்புகின்றபடியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கைக்கான ஒரு முன்னேற்றத்தின் ஒரு பாதையை காட்டப் போகின்றார். தேவ வழியை நம்ம பின்பற்ற போகின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்க போகின்றார். மகளே மகனே கலங்காத, உற்சாகமாறு. இன்றைய நாளில் சூப்பரான வார்த்தை பாடுங்க, ஆண்டவர் உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். இன்றைக்கி எல்லாருமே சிரிச்சுட்டு இருக்கணுங்க, இதுதான் கேட்குற ஒரு விஷயம். இதுதான், உம்முன்னு இருக்காதீங்க, சோகமாக இருக்காதீங்க, எதையும் பறி கொடுத்த மாதிரி இருக்காதீங்க, சிரிச்ச முகத்தோடு இருங்க. வாழ்க்கை கண்டிப்பாக மாற போகின்றது. இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்றைய நாள் நமக்கு நல்ல ஒரு நாளாக அமைஞ்சிருக்கோங்க. காலிலேருந்து இன்றைக்கி நைட் வரைக்கும் எப்படி போச்சுன்னு தெரிலല്ലോ, எப்படியோ போயிடுச்சு பிரதர், ஆனால் நாளைய பொழுது எப்படி விடிய போகுதுன்னு தெரில. ஸோ நாளைய பொழுதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்றிரவு நல்ல இரவா அமையன்னு சொல்லி நம்ம இயேசுவை கேட்க போகிறோம். இன்றைய நாள் ஜெபம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராக இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நீர் கொடுத்துள்ள அருமையான வாக்கு தத்துவத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் இயேசப்பா. உமது முகத்தை எப்பொழுதும் எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுங்க ராஜா. எல்லா புத்திக்கும் மேலான உம்முடைய பரிபூர்ண சமாதானம் எங்கள் வாழ்க்கையை நிரப்பும்படி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, எங்களுக்குள்ளும் எங்களை சுற்றிலும் காணப்படும் புயல் போன்ற சூழ்நிலைகளை இப்பொழுது உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் சமாதான பிரபு, உம்மிடமிருந்து வரும் சமாதானத்திற்கு ஒப்பானது எதுவுமே இல்லையப்பா. இந்த சமாதானத்தை எங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வாக்கு தத்தங்களில் நாங்கள் சுகமாய் இளைப்பாறும்படி செய்யுங்க ராஜா. உம்முடைய சமாதானம் எங்களுக்கு தருவீராக. எப்பவுமே எங்கள் கூட இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. உற்சாகமான ஒரு ஆவியை எங்களுக்குள் வைத்திருக்கின்றேன் என்று விசுவசிக்கின்றேன். ஆண்டவரே, எங்களை முற்றிலும் ஜெயம் கொள்ளும்படி செய்து உமது நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரும்படியான ஆசீர்வாதத்தை கொடுக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஏசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. எல்லா நாளும் எங்களுக்கு நல்ல ஒரு நாளாக கொடுக்க வேண்டும் என்று கேட்குற ஆண்டவரே. எந்த பிரச்சனைகள் மத்தியில் நாங்கள் மாட்டிட்டு இருந்தாலும் அதிலிருந்து எனக்கு விடுதலான ஒரு வாழ்க்கை கொடுங்கப்பா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு
சகோதரிகளை பாருங்கப்பா, உமது கரங்களால் நோயில் அகற்றி போடுங்கப்பா. உமக்கு முன்பாக கண்ணீரும் கவலமாக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை பாருங்கப்பா, கண்ணீரை தொடங்க ராஜா, கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் bless யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.